நல்லா இருக்கீங்களா? தாய் கேள்வி பாத்தீங்களாமே? நல்லா சூப்பரா. நேஷனல் அவார்டு ஒன்று வரணும். நேஷனல் அவார்டு ஏக்கா? சரி, நீங்க சொல்ற மாதிரி நடக்கட்டும். ஃபர்ஸ்ட் உங்க காலில் வந்து வச்சிடுறேன். டாக்டர் பாரதி ராஜா அவர்கள் உடல்நலை குறைவால் இன்னைக்கு காலமாயிருக்க சம்பவம் ஒட்டுமொத்த திரையுலகத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளாகவே உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்த பாரதி ராஜா அவர்கள் இன்னைக்கு உடல்நிலை குறைவால் இறந்து போயிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான், அதாவது கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மார்ச் மாதத்தில் தன்னோட மகனை இறந்துருந்தாரு. மனோஜ் பாரதி ராஜா இறந்து ஒரு வருஷம் ஆயிருக்க நிலையில் இப்போ பாரதி ராஜா அவர்களும் இறந்து போயிருக்காரு. இவர் இயக்குனராக மட்டும் இல்லாமல் ஆக்டராகவும் ரீசெண்ட் டைமில் நடிச்சிட்டு தான் இருக்காரு. ஸ்பெஷல் ஆக்டர்ஸ் ராதிகா சரத்குமார், ராதா, ரஜினிகாந்த், கமல், கார்த்தி உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களை வச்சு டைரக்ஷன் பண்ணி பாப்புலர் ஆனவர் தான். அவர் டைரக்ட் பண்ண முதல் மரியாதை, கிழக்கே போகும் ரயில், அலைகள் ஓய்வதில்லை, பல படங்கள் ஹிட்டான படங்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக திருச்சிற்றம்பலம் படத்தில் தனுஷுக்கு தாத்தாவாக நடிச்சிருப்பாரு. ஸோ இப்படி தமிழ் சினிமாவில் ரொம்பவே முக்கியமான நபர் இறந்து போயிருக்கிறது பலருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. மேலும் 1941 இவர் பிறந்திருக்காரு. மேலும் இப்போ இவருக்கு 85 வயசு ஆகுது. அடுத்த வாரம் 86 வயசு ஆகுற இந்த நிலையில போயிருக்காரு. மேலும் பாரதி ராஜா உடலுக்கு மரியாதை செலுத்த பல திரைப்பட பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் ஒன் பை ஒன்னா வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு பாரதி ராஜா அவர்களோட சேர்ந்து ஒரு எமோஷனல் பாண்ட் இருக்கு. ஏன்னா அவர் உடம்பு சரியில்லாம இருந்தப்ப கூட அவரை நேர்ல போய் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுத்தி ஃபன் பண்ணி சிரிக்க வச்சுட்டு இருந்தாங்க. ராதிகா சரத்குமார் அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருந்த நிலையில் இப்போ அவர் இறந்து போயிருக்க செய்தியை கேட்டு ரொம்பவே உடஞ்சி போயிட்டாங்க. மேலும் சினிமா பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சினி டாக்ஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.